சுஹைல் என்கின்ற இளைஞன் கடந்த 9 மாதங்களாக பிடிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மனித உரிமை ஆர்வலர் முஹித் ஜிரார் தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் பக்கத்திலே கடந்த 9 மாதங்களாக இவர் பிடிஏ சட்டத்தின் கீழ் முறையற்ற விதத்திலே தடுத்து வைத்திருப்பதாக இஸ்ரேலிய மத வழிபாட்டு தலத்தை கடந்து செல்கின்ற போது ஷெப்பர்ட் ஹவுஸ் என்கின்ற அந்த மத வழிபாட்டு தலத்தை கடந்து செல்கின்ற பொழுது போலீசாரினால் கைது செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒரு வாடகைக்கு தனக்கு ஒரு அறை தேவை என்கின்ற காரணத்தினால் தொழிலை பார்த்துவிட்டு அறையை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இவ்வாறு இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு யூடிவி சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். யூடிவியினுடைய மற்றும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த விவகாரம் ஏற்கனவே எங்களுடைய சமூக வலைத்தளங்களில், எங்களுடைய யூடியூப் தளங்களில் நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பிலே பதிவிட்டிருக்கின்றோம். குறிப்பாக இது சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் பேசியிருந்தார்கள். எனவே அது தொடர்பிலே நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். இப்பொழுது என்ன நிலவரம் என்பது தொடர்பிலே நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ருஷ்டி என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் பிடிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்திருந்தார். குறிப்பாக இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு ஸ்டிக்கரை ஒரு வார்த்தையினூடாக ஒட்டியதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒட்டிய பின்னர் அந்த ஸ்டிக்கரை அந்த இடத்திலிருந்து கலட்டியதன் பின்பு, நீக்கியதன் பின்பு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற விவகாரம் பலருக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அது தொடர்பிலே இன்னும் சமூக ஆர்வலர் முஹித் ஜிரார் அல்லது இது தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர் முஹித் ஜிரார் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பிலே அவர் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். இப்பொழுது மற்றும் ஒரு சம்பவம், இது தொடர்பிலும் நாங்கள் காணொளிகளை பதிவிட்டிருந்தோம். சுஹைல் என்கின்ற இளைஞன் கடந்த 9 மாதங்களாக பிடிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பிலே மனித உரிமை ஆர்வலர் முஹித் ஜிரார் தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் பக்கத்திலே அந்த இளைஞனுடைய தந்தையுடன் உரையாடி அது தொடர்பிலான காணொளிகளை பதிவிட்டிருந்தார். எனவே இந்த காணொளிகள் நாங்கள் எங்களுடைய தளங்களின் ஊடாக உங்களுக்கு தந்திருந்தோம். குறிப்பாக இந்த விவகாரம் என்ன நடக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் சில அலசல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த இளைஞன் கைது செய்யப்பட்ட முறை தொடர்பிலே அந்த தந்தை மனித உரிமை ஆர்வலர் சமூக சேவையாளர் முஹித் ஜிரார் அவர்களுக்கு விளக்கத்தை வழங்கியிருந்தார். எனவே எவ்வாறு தன்னுடைய மகன் எங்கு வைத்து எந்த நிலைமையில் கைது செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த சுஹைலினுடைய தந்தை தெரிவித்திருந்த கருத்து தொடர்பிலே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 9 மாதங்களாக இவர் பிடிஏ சட்டத்தின் கீழ் முறையற்ற விதத்திலே தடுத்து வைத்திருப்பதாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாவனல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த சுஹைல் என்கின்ற 20 வயதுடைய இளைஞன் தெஹிவலை பிரதேசத்திற்கு வருகிறார். தன்னுடைய பணி நிமித்தம் அல்லது வேலை ஒன்றை தேடிக்கொண்டு தெஹிவலை பகுதிக்கு வருகிறார். அந்த இடத்தில் வைத்து அவர் அந்த இஸ்ரேலிய மத வழிபாட்டு தலத்தை கடந்து செல்கின்ற போது, ஷெப்பர்ட் ஹவுஸ் என்கின்ற அந்த மத வழிபாட்டு தலத்தை கடந்து செல்கின்ற பொழுது போலீசாரினால் கைது செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது அந்த இளைஞனுடைய தந்தை கூறுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. இவ்வாறு கடந்த 2024ஆம் ஆண்டு 23ஆம் தேதி 10ஆம் மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்படுகின்ற இளைஞன் ஒரு வாடகைக்கு தனக்கு ஒரு அறை தேவை என்கின்ற காரணத்தினால் தொழிலை பார்த்துவிட்டு அறையை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இவ்வாறு இந்த இளைஞன் கைது செய்யப்படுகின்றார். ஆனால் கைது செய்தது என்னமோ, கைது செய்த வேளையில் அந்த இளைஞனுடைய கையிலே ஆளடையாள அட்டை இருக்கவில்லை. இதனால் தான் போலீசாருக்கு கொண்டு சென்றோம் என்கின்ற ஒரு கருத்தினை தெஹிவல போலீசார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பில் அந்த தந்தை கூறக்கூடிய ஒரு சிறிய காணொளி, அந்த காணொளி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த காணொளிக்கு நாங்கள் அவதானத்தை செலுத்த போகின்றோம். இந்த கேஸ் நான் இது கொண்டு வரேன்னு சொன்னால், இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த ருஷ்டியோட கேஸ் நான் அதை இந்த லெவலில் நான் ருஷ்டியோட கேஸை பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்து ஏழுமாட்டப்பட்ட ருஷ்டிக்கு ஜஸ்டிஸ் எடுத்து கொடுத்து, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ருஷ்டியோட கேஸ் அந்த ருஷ்டியை டிடெயின் பண்ணுறது இல்லீகல்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாலே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குது. அக்டோபர் 23ஆம் தேதி வந்தார். கிளம்புக்கு வாப்பா ரூம் ஒன்று பார்க்கணும், நான் வெயிட் பண்ண போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன இந்த ஸ்டடீஸ் பண்ணிக்கிறாரு. அவர்
Aviation cabin படித்து கொண்டிருந்தார். இதேவேளை அந்த காணொளியிலே தந்தை குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். குறிப்பாக வேலை நிமித்தம் கொழும்புக்கு வந்த இளைஞன் தனக்கு வாடகைக்கு தங்குவதற்காக ஒரு அறையை தேடி செல்கின்றார். அப்பொழுது கைது செய்யப்படுகின்றார். எவ்வாறு இருப்பினும் அடையாள அட்டை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தினை கூறி அந்த இளைஞன் வீட்டுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது உறுதி செய்யப்பட்டதன் பின்பு தந்தை வந்து சுஹைலினுடைய தந்தை வந்து அந்த இளைஞனை வீட்டுக்கு கொண்டு செல்கின்றார். எனவே விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு செல்கின்றார். அப்பொழுதுதான் மீண்டும் ஒரு முறை இரவு வேளையிலே அன்று வீட்டுக்கு செல்கின்ற இரவு வேளையிலே அழைப்பு வருகிறது. மீண்டும் ஒரு முறை இவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தெஹிவளை போலீஸ் அதிகாரி OIC குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பிலே மாவனல்லை போலீஸ் அதிகாரிக்கு அறிவித்து அதனூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை சுஹைலினுடைய தந்தை குறிப்பிட்டதற்கு இணங்க மாவனல்லை போலீசார் உயர் அதிகாரி என்ன செய்கிறார், சரி நாங்கள் அவரை வாக்குமூலத்தை பெற்று வீட்டுக்கு அழைத்து அனுப்பிவிடுகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தினை குறிப்பிட்டு மீண்டும் இந்த இளைஞன் தெஹிவளை பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்து வரப்பட்ட இளைஞன் PTA சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுகின்றார். குறிப்பாக 25ஆம் தேதி கைது செய்ததாக போலீசார் போலியான அறிக்கை தயார் செய்திருப்பதாக தந்தை கூறியிருக்கிறார். மனித உரிமை ஆர்வலர் முஹிஜிராரிடம் அவருடைய நேரடி உரையாடலின் போது தந்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது 9 மாத காலமாக இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு விடயம், இந்த இளைஞன் அந்த ஷெப்பர்ட் ஹவுஸின் முன்னால் அந்த இஸ்ரேலிய கட்டிடத்திற்கு முன்பால் சென்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேவேளை ஆளடையாட்ட அட்டை இல்லாததன் காரணமாக கைது செய்யப்பட்டது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி உறுதிப்படுத்தி அந்த இளைஞன் விடுதலை செய்யப்படுகின்றார். பின்னர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே ஒரு இஸ்ரேலிய கொடியினை கையினால் குத்துவது போன்ற ஒரு புகைப்படம் இருந்ததாக அது தொடர்பிலே தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையிலும் அல்லது கூகுள் நாங்கள் அந்த தேடுகையில் போது எவ்வளவோ நாட்டினுடைய தேசிய கொடிகள் என்னென்ன விதமாகவோ பதிவிடப்பட்டிருக்கிறது, பதிவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாடுகளுக்கு யுத்தம் ஏற்படும் பொழுது அது தொடர்பில் பல புகைப்படங்கள் பதிவிடப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த இளைஞன் ஒரு கொடியை இன்ஸ்டாகிராமிலே ஒரு புகைப்படம் இருந்ததாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்ஸ்டாவிலே பொதுவாக இவ்வாறான புகைப்படங்கள் தானாகவே வரக்கூடியது என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சொல்லவில்லை, அந்த இளைஞனுடைய தந்தை சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான விடயங்கள் ஏற்படும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொருவர் பதிவிடுகின்ற பொழுது அந்த பதிவுகளை நாங்களும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவை தொடர்பிலே ஒரு நாட்டினுடைய கொடியை வைத்திருந்தார் அல்லது இந்த கொடியினூடாக இவ்வாறு தேவையில்லாத வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது என்கின்ற பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது, ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது. எனவே எங்கே இங்கு கருத்து சுதந்திரம் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எனவே இந்த விவகாரம் தொடர்பிலே தான் சுஹைல் கைது செய்யப்பட்டு இன்று வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். தண்டனைகளும் இல்லை, விடுவிப்பதும் இல்லை, காரணங்களும் இல்லை. எனவே இது தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர் முஹிஜிரார் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். முழுமையாக இந்த கைது நடவடிக்கையின் போது முறையற்ற விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள். முழுமையான ஒரு விடயத்தை செயற்படுத்தாமல் போலியான விடயங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக முஹிஜிரார் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் அண்மையிலே இந்த சுஹைலினுடைய தந்தையை சந்திப்பதற்காக சமூக நீதிக்கான சட்டத்தரணிகள் அமைப்பு சென்றிருந்தது. இந்த அமைப்பு மாவனல்லையில் சென்று சுஹைலினுடைய தந்தையிடம் பல விடயங்களை பேசியிருக்கிறது. குறிப்பாக எவ்வாறு இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது, எந்த திகதியிலே கைது நடவடிக்கை இடம்பெற்றது, காரணம் சுஹைலினுடைய தந்தை இந்த விடயத்தினுடைய வழக்கிற்காக பல லட்சம் ரூபாவை செலவிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய வீட்டை கூட அடமானம் வைத்து தன்னுடைய மகனுக்காக செலவு செய்திருக்கிறார். எந்த குற்றமும் செய்யாத தன்னுடைய மகன் PTA சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதனால் பல சட்டத்தரணிகளை சந்தித்து, இது அவருடைய தந்தை குறிப்பிட்ட ஒரு விடயம், பல சட்டத்தரணிகளை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பிலே வழக்குகளை பேசுவதற்காக நிறைய பணங்களை செலவிட்டிருக்கிறார். ஆனால் தனக்கு இத்தனை லட்சங்கள் செலவழித்தும்
தன்னுடைய மகனை விடுவிக்க முடியாமல் இருப்பதாக, விடுதலை செய்து கொள்ள முடியாமல் இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு விடயத்தை அந்த தந்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த சுகைல் என்கின்ற இளைஞன் சிறுவயதிலிருந்து அவருக்கு ஒரு மன அழுத்தம் இருப்பதாகவும் அதற்காக மருந்துகளை பெற்றுக்கொண்டதாகவும் தந்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறான நோய்வாயில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை இவ்வாறு தடுத்து வைத்திருப்பது எவ்வளவு தூரம் நியாயம் என்கின்ற கேள்வினை அந்த தந்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறு பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. எனவே சமூக நீதிக்கான சட்டத்தரணிகள் சங்கம் இவரை சென்று சந்தித்திருக்கின்றது. எனவே இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், சுகைலின் தந்தையுடனான இன்றைய சந்திப்பின் போது பலர் சென்று பேசியிருக்கின்றார்கள். அர்க்கம் முனீர் சட்டத்தரணிகளாக ரஷாத் அகமது என்கின்ற பலர் சென்று சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரையில் சுகைலின் பெற்றோர் தனியாக பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பல லட்சங்களை செலவழித்திருக்கிறார்கள், போராடி வருகின்றார்கள் என்கின்ற விடயத்தினை சமூக நீதிக்கான சட்டத்தரணிகள் சங்கம் சந்தித்த போது தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே சுகைலினுடைய விடுதலைக்காகவும் நீதியை நிலைநாட்டவும் தங்களுடைய சங்கம் போராடுவதாகவும் அதற்காக கடமை பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே சமூக நீதிக்கான சட்டத்தரணிகள் அமைப்பானது சிரேஷ்ட சட்டத்தரணிகளுடன் உதவியுடன் சுகைலுக்கான சட்ட ரீதியான பிரதிநிதித்துவத்தை வழங்க முன்வருகிறது என்கின்ற ஒரு விடயத்தினை இந்த அமைப்பு கூறியிருக்கிறது. காரணம், இலங்கையில் சட்டங்கள் பல தரப்பிலே பேசப்பட்டாலும் சட்டத்தினுடைய சில விடயங்கள் சரியாக உரிய நபர்களுக்கு சென்று கிடைப்பதில்லை. காரணம், அது தொடர்பில் அவர்களுக்கு தெளிவில்லை. எந்த சட்டத்தரணியை நாடுவது, எந்த வழக்கிற்கு எவ்வாறு பேசுவது என்கின்ற தெளிவுகள் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இதற்கான வழிகாட்டல்களை இந்த சமூக நீதிக்கான சட்டத்தரணிகள் சங்கம் வழங்க தயார் என்கின்ற ஒரு விடயத்தினை கூறியிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் தொடர்பிலே இப்பொழுது என்ன நிலவரம் என்கின்ற ஒரு விடயத்தினையும் முஹிஜிரா தெரிவித்திருந்தார் சில கருத்துக்களாக. குறிப்பாக இந்த முறை முழுமையாக ஒரு தவறான வழியில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள், அதே போன்று இந்த கைதுகள் தொடர்பிலே வழங்கி இருக்கக்கூடிய திகதிகள் பிழை என்கின்ற ஒரு விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே 9 மாதங்களாக சிறையில் PTA சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். எவ்வாறான பிழைகள் இருந்தாலும் அதனை திருத்திக் கொள்வதற்கு எல்லோருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இந்த குடும்பத்திற்கு சரியான சட்ட ரீதியான அணுகல்கள் அல்லது சட்ட ரீதியான உதவிகளை செய்வதற்கு ஒரு சங்கம் இப்போதாவது முன் வந்திருப்பது பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த சுகைலினுடைய விடுதலையை பார்த்து கொண்டு பலர் காத்திருக்கின்றார்கள். 9 மாதங்களாக ஒரு 20 வயது இளைஞன் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருப்பது நியாயமற்ற செயல் என்கின்ற ஒரு விடயத்தினை சமூக அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரம் தொடர்பிலே என்னென்ன விடயங்கள் கையாளப்படுகின்றது, எவ்வாறு இந்த சட்டம் சில விடயங்களை மாற்றி அமைக்கிறது என்கின்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோரும் இந்த சுகைலினுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய இந்த விடுதலைக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சட்டம் சரியாக செயற்பட்டால் விடுதலை கிட்டும். நாங்கள் இது தொடர்பில் அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் நாங்கள் மேலதிக தகவல்களை தொடர்ச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.